வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு மகான்களின் போதனைகள் என்ற தலைப்பிலே மகான்கள் என்ன போதனைகள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பதை சிந்திக்கலாம். கலியுகத்தில் உண்மை பேசுவது தவம், சத்தியம். இறைவன் உண்மை பேசுபவர்களை வழிநடத்துகிறான். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கருத்து. தினமும் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திரு, இது தியானத்திற்கு மிகவும் அனுகூலமானது. சுவாமி சிவானந்தர். பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில் எல்லைகள். தன்னை உணர்ந்தவனே இறப்பு பாதிப்பதில்லை. ரமண மகரிஷி. புண்ணிய பயனால் பெற்ற இந்த மனித உடலை பண்புடன் காக்க வேண்டும். வள்ளல் ராமலிங்க அடிகள். எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவன்தான் நாத்திகன். சுவாமி விவேகானந்தர். ஆக மகான்கள் கருத்தை நாம் சிந்திக்கலாம். கலியுகத்தில் உண்மை பேசுவது தவம், அதுதான் சத்தியம் என்றும், அந்த சத்தியத்தை கடைபிடித்து இறைவனை பின்பற்றி செல்பவர்களை இறைவனை வழிநடத்துகிறான் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறியிருப்பதை சிந்திக்கலாம். தினமும் அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்திருந்து தியானம் செய்வது அனுகூலமானது என்று சுவாமி சிவானந்தர் கூறியிருப்பதை நாம் சிந்திப்போம். பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையின் எல்லைகள்தான் என்பதை நாம் புரிந்தபோது அவ்வாறு உணர்ந்து கொண்டவன் இறப்பை பற்றி அவனுக்கு அந்த பாதிப்பு இல்லை என்பதை ரமண மகரிஷி விளக்குகிறார். புண்ணிய பயனால் பெற்ற இந்த மனித உடலை பண்புடன் காக்க வேண்டும் என்று ராமலிங்க அடிகள் வலியுறுத்தியிருக்கூடியதை நாம் சிந்திப்போம். எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவன்தான் நாத்திகன் என்று சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கிறார். ஆக மகான்களின் போதனைகளை நாம் சிந்திக்கலாம். நம் வாழ்விலே பின்பற்றி அவர்களை தொடர்ந்து சென்றால் நம் வாழ்விலே வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கிடைக்கும் என்பதை மனதிலே கொண்டு இச்சிந்தனைகளை நாம் நம்முள் விளக்கமாக்கிக் கொள்வோம். அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் வாழ்க வளமுடன். இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க.